வணக்கம் விவசாயி நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம். இன்று இந்த வீடியோவில் சிறிய அளவிலான பன்றி இறைச்சி வியாபாரத்தை தொடங்க சரியான திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம். இன்று இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு வழங்கும் எந்த தகவலும் பன்றி இறைச்சி அல்லது பன்றி இறைச்சியை சிறிய சில்லறை விற்பனை கவுண்டரில் விற்பனை செய்வதாக இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைன் டெலிவரி மூலம் தொடங்கலாம். பன்றி இறைச்சி வியாபாரத்தை சிறிய அளவில் தொடங்கி படிப்படியாக பெரிய தொழிலாக மாற்றலாம். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் பன்றி இறைச்சியை ஆன்லைன் வர்த்தகம் செய்ய விரும்பும் பன்றி வளர்ப்பாளர்களுக்கானது. ஆனால் அவர்களிடம் அதிக முதலீடு செய்ய பெரிய பட்ஜெட் இல்லை. எனவே சிறு மற்றும் நடுத்தர பன்றி வளர்ப்பாளர்கள் பன்றி இறைச்சியை சிறிய அளவில் ஆன்லைன் வணிகத்தை தொடங்க உதவும் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் இந்த வீடியோவில் அத்தகைய தகவல்களை தருகிறார். எனவே இந்த வீடியோவை பற்றி மேலும் பேசுவதற்கு முன் அனைத்து விவசாயி நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை வழங்க விரும்புகிறோம். நீங்கள் புதிய பன்றி வளர்ப்பாளராக இருந்தால் உங்களுக்கு பன்றி வளர்ப்பு பற்றி தெரியாது. மேலும் இதனுடன் நீங்கள் அதை பற்றிய தகவலை பெற விரும்புகிறோம். உங்கள் பண்ணையில் உள்ள பன்றிகளுக்கு தீவனம் தயாரித்தல் மற்றும் அவற்றின் தீவன சூத்திரங்கள். பிறகு நீங்கள் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் வெளியிட்ட பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தகம் 11 வெவ்வேறு மொழிகளில் கிடைக்கிறது. ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஆசாமிகள், பெங்காலி, பஞ்சாபி, குஜராத்தி, மராத்தி, ஒரியா தீவனம் தயாரிப்பதுடன் பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவல்களும் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால் அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் டெலிவரி மற்றும் கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கும். புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். இப்போது இந்த வீடியோவின் தலைப்புக்கு வருவோம். பன்றி இறைச்சியின் ஆன்லைன் வணிகத்தை எவ்வாறு தொடங்குவது. எனவே வரும் முதல் கேள்வி என்னவென்றால், எந்த பகுதியில் பன்றி இறைச்சியை சில்லறை விற்பனை கவுண்டர் மற்றும் ஆன்லைன் டெலிவரி வணிகம் செய்யலாம். எந்த பகுதியில் இந்த தொழிலை தொடங்க விரும்புகிறீர்களோ முதலில் அங்கு ஆராய்ச்சி செய்து அந்த பகுதியில் பன்றி இறைச்சிக்கு எவ்வளவு கிராக்கி இருக்கிறது. ஏற்கனவே எவ்வளவு சப்ளை இருக்கிறது என்பதை கண்டறியவும். மேலும் இந்த ஆராய்ச்சியை அவசரப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. இதற்கு போதுமான அவகாசம் கொடுக்க வேண்டும். அந்த பகுதியில் பன்றி இறைச்சிக்கான தேவை சப்ளையை விட அதிகமாக இருப்பதாக உங்கள் ஆராய்ச்சி காட்டினால் நீங்கள் அந்த பகுதியில் வணிகத்தை தொடங்க வேண்டும். மேலும் அந்த பகுதியில் பன்றி இறைச்சிக்கான தேவை விநியோகத்தை விட குறைவாக இருப்பதாக உங்கள் ஆராய்ச்சி காட்டினால் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பகுதியில் தொழில் தொடங்க வேண்டாம் மற்றும் விநியோகத்தை விட தேவை அதிகமாக இருக்கும் வேறு சில பகுதியை நீங்கள் தேட வேண்டும். இரண்டாவது கேள்வி, தயாரிக்கப்பட்ட பன்றி இறைச்சியின் சில்லறை விற்பனை கவுண்டரை அமைக்க எவ்வளவு முதலீடு தேவைப்படும். இந்த வணிகத்தில் முதலீடு பற்றி நாம் பேசினால் முக்கிய முதலீடு கடை வாடகை, உறைவிப்பான் மற்றும் பிற சிறிய உபகரணங்களில் வாடிக்கையாளரின் தேவைக்கேற்ப இறைச்சி தயாரிக்கப்படும் ஆகும். ஆரம்பத்தில் உங்கள் சொந்த உபகரணங்களுடன் தொடங்க வேண்டாம் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம். நீங்கள் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுக்க முயற்சிக்க வேண்டும். உங்கள் வணிகம் நன்றாக இயங்கத் தொடங்கும் போது உங்கள் சொந்த உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை வாங்கலாம். வாடகை உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களுடன் நீங்கள் தொடங்கினால் ஆரம்ப செலவு என்பது முதல் 90,000 வரை இருக்கும். இதில் கடை வாடகை மற்றும் ஊழியர்களின் சம்பளம் இடம் பெறாது. மூன்றாவது கேள்வி, இந்த தொழிலைச் செய்ய நீங்கள் என்ன திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பன்றி இறைச்சியை தயாரிக்க இறைச்சி சில்லறை விற்பனை கவுண்டர் ஆபரேட்டருக்கு இருக்க வேண்டிய அனைத்து திறன்களும் உங்களுக்கு தேவை. இறைச்சியை எவ்வாறு தயாரிப்பது, அதை எவ்வாறு செயலாக்குவது, இறைச்சியின் ஆயுளை அதிகரிக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப இறைச்சியை நறுக்கி அரைப்பது எப்படி, இறைச்சி தயாரிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்துவது. இந்த திறன்கள் அனைத்தும் உங்களிடம் இருக்க வேண்டும். உங்கள் வணிகத்திற்கு தேவையான அனைத்து திறன்களையும் நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதை இங்கே நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இதற்காக வணிகத்தின் அனைத்து வெவ்வேறு பணிகளுக்கும் நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். ஆரம்பத்தில் தயாரிக்கப்பட்ட இறைச்சியின் சில்லறை விற்பனை கவுண்டரை நடத்துவதில் அனுபவம் உள்ள ஒருவரை நீங்கள் பணியமர்த்தலாம். இதனுடன் ஒரு தொழில்முனைவோர் மற்றும் தொழிலதிபராக வாடிக்கையாளர் நடத்தை, குழு மேலாண்மை, தலைமைத்துவ திறன்கள், சந்தைப்படுத்தல், மேலாண்மை போன்ற திறன்களை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இவை இல்லாமல் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்க முடியாது. நான்காவது கேள்வி, இந்த தொழிலைச் செய்ய உங்களுக்கு எத்தனை பேர் குழுவில் தேவை. உங்கள் கடையின் பில்லிங் கவுண்டரில் உங்கள் வணிகத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். மேலும் அவர் கடையின் முழு கணக்குகளையும் வைத்திருக்க வேண்டும். கடையில் எவ்வளவு இறைச்சி விற்கப்பட்டது, எவ்வளவு இறைச்சி வந்துள்ளது, ஒரு நாள் முழுவதும் கடையின் செலவு எவ்வளவு,
இவை அனைத்தையும் அவர் கணக்கு வைக்க வேண்டும். ஆன்லைன் டெலிவரிக்கான ஆர்டர்களை எடுக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இதற்காக வாடிக்கையாளருடன் தொலைபேசியில் நன்றாக பேசிய அனுபவம் இருக்க வேண்டும். ரெடிமேட் மீட் கவுண்டரை நடத்துவதில் நீண்ட அனுபவம் உள்ளவர் மற்றும் நல்ல தரமான வேலைகளை செய்யக்கூடியவர் மற்றும் வாடிக்கையாளரின் தேவைக்கேற்ப இறைச்சியை தயார் செய்த அனுபவம் உள்ள ஒருவர் உங்களுக்கு தேவை. உள்வரும் ஆர்டர்களை சரியான நேரத்தில் டெலிவரி செய்யக்கூடிய ஒருவர் உங்கள் கடையில் இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் மற்ற டெலிவரி நிறுவனங்களின் சேவையையும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த வழியில் நீங்கள் 4 பேர் கொண்ட குழுவுடன் இந்த தொழிலை தொடங்கலாம். 5வது கேள்வி, இந்த வணிகத்தில் உங்கள் தயாரிப்பை எப்படி முத்திரை குத்துகிறீர்கள்? உங்கள் தயாரிப்பு அதன் பெயரால் அங்கீகரிக்கப்பட்டு. சந்தையில் நிலையான தேவையை கொண்ட பிற தயாரிப்புகளில் உங்கள் தயாரிப்பு வேறுபட்ட மற்றும் சிறப்பு வாய்ந்த பெயரை கொண்டுள்ளது. நீங்கள் பன்றி இறைச்சி வணிகத்தை வெற்றிகரமாக செய்ய விரும்பினால். முதலில் உங்கள் வணிகம் மற்றும் தயாரிப்புடன் தொடர்புடைய. பேசுவதற்கு எளிதான மற்றும் பதிப்புரிமை டொமைனை பெறக்கூடிய நல்ல பெயரை உங்கள் வணிகத்திற்கு வைக்க வேண்டும். கடையின் பெயரின் பதிப்புரிமை டொமைன் முக்கியமானது. ஏனென்றால் உங்கள் வணிகத்தில் உள்ள உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான இறைச்சியை. அதாவது பன்றி இறைச்சி சில்லறை விற்பனை கடையில் நீங்கள் தொடர்ந்து வழங்கும்போது. உங்கள் வேலை மற்றும் உங்கள் தயாரிப்பில் உங்கள் வாடிக்கையாளரை முழுமையாக திருப்திப்படுத்தினால். எதிர்காலத்தில் உங்கள் தயாரிப்பு மற்றும் வணிகத்தின் பெயர் பிரபலமாகி. இந்த நேரத்தில் உங்கள் வணிகப் பெயரின் பதிப்புரிமை டொமைன் உங்களிடம் இல்லை என்றால். உங்கள் வணிகத்தின் பெயரில் யாராவது ஒரு புதிய சில்லறை விற்பனை கடையை தொடங்குவார்கள். இதன் மூலம் உங்கள் கடின உழைப்பால் நீங்கள் உருவாக்கிய பெயரை யாராவது பயன்படுத்துவார்கள். இதற்கிடையில் வேறு யாராவது உங்கள் வணிகப் பெயரின் பதிப்புரிமை டொமைனை எடுத்துக் கொண்டால். நீங்கள் அந்த பெயரை பயன்படுத்தாமல் இருப்பீர்கள். உங்கள் வணிகத்தின் காப்புரிமை டொமைனை எவ்வாறு பெறுவது என்பது பற்றிய கூடுதல் தகவலுக்கு. நீங்கள் எங்களின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம். உங்கள் வணிகத்தை பிராண்டிங் செய்வதற்கு முன். பிராண்டிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக மக்கள் பிராண்டிங் என்பது ஒரு பொருளை நன்றாக பேக் செய்து அதற்கு பெயர் கொடுத்து சந்தையில் விற்பது என்று கருதுகின்றனர். இது பிராண்டிங். இதை பிராண்டிங் என்று நீங்கள் கருதினால். உங்களிடம் முழுமையற்ற தகவல் இருக்கும். ஒரு பொருளை நன்றாக பேக்கிங் செய்து அதற்கு பெயர் வைப்பது பிராண்டிங்கின் ஒரு பகுதியாகும். ஆனால் இந்த வேலையால் மட்டுமே உங்கள் வணிகத்தையும் தயாரிப்பையும் முத்திரை குத்த முடியாது. இதைச் செய்ய நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும். எந்த பொருளை செய்தாலும். எடுத்துக்காட்டாக உங்கள் வணிகத்தில் பன்றி இறைச்சி தயாரிக்கப்படும் தயாரிப்பு. அதைத் தொடர்ந்து நல்ல தரத்துடன் தயாரிக்க வேண்டும். உங்கள் சில்லறை கடையில் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து நல்ல சேவையை வழங்க வேண்டும். இது வாடிக்கையாளருடன் பேசுவது. சரியான நேரத்தில் அவர்களுக்கு புதிய இறைச்சியை வழங்குவது அல்லது வேறு ஏதேனும் சேவை போன்றவையாக இருக்கலாம். தொடர்ந்து சிறப்பாகச் செய்ய வேண்டும். உங்களிடமிருந்து இறைச்சியை வாங்கும் அல்லது உங்களுடன் ஆர்டர் செய்யும் எந்தவொரு வாடிக்கையாளரும். உங்கள் தயாரிப்பு மற்றும் சேவையைப் பற்றி புகார் செய்ய மாட்டார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் தவறு செய்யலாம். ஆனால் இந்த தவறுகளை நீங்கள் மீண்டும் செய்யக்கூடாது. அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு உங்கள் வணிகத்தின் தயாரிப்பு மற்றும் சேவையை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நல்ல தயாரிப்பு மற்றும் சேவையை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெற்று. உங்கள் வாடிக்கையாளர்களின் புகார்களை குறைப்பதில் வெற்றி பெற்றால். வணிகத்தில் பிராண்டிங் கட்டத்தை கடப்பதில் வெற்றி பெற்றுள்ளீர்கள். உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக முத்திரை குத்தும்போது. உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பின்வருமாறு. முதல் நன்மை என்னவென்றால் உங்கள் பொருளின் விலையை நீங்களே தீர்மானிக்க முடியும். இரண்டாவது நன்மை என்னவென்றால் சந்தையில் எவ்வளவு சரக்கு விநியோகம் இருந்தாலும். அது உங்கள் தயாரிப்பு விற்பனையை பாதிக்காது. ஏனெனில் வாடிக்கையாளர்கள் உங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகளை கோருவார்கள். மூன்றாவது நன்மை என்னவென்றால் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் வணிகத்தின் லாபத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஆறாவது கேள்வி, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இணையதளம் போன்ற இணையக் கருவிகளை எவ்வாறு பயன்படுத்தி இந்த தொழிலை பெரியதாகவும் எளிமையாகவும் செய்யலாம். வணிகம் செய்ய முடிவு செய்த பிறகு. நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது. அனைத்து சமூக ஊடக தளங்களிலும் உங்கள் வணிகத்தின் பெயரில் ஒரு கணக்கை உருவாக்கி. அவற்றில் உங்கள் வணிகத்தின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் பற்றிய விரிவான தகவல்களை வழங்க வேண்டும். உங்கள் தயாரிப்பு என்ன? நீங்கள் என்ன சேவை வழங்குகிறீர்கள்? நீங்கள் எந்த பகுதியில் வேலை செய்கிறீர்கள்? உங்கள் கடை மற்றும் குடோனின் முகவரி என்ன? உங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன? உங்கள் கடையில் எத்தனை வகையான பொருட்கள் கிடைக்கும்? நீங்கள் பன்றி இறைச்சியை டெலிவரி செய்தால். ஆர்டருக்கு பிறகு உங்கள் டெலிவரி எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்களை எப்படி எடுக்கிறீர்கள் என்பதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன? உங்கள் சேவையின் தொடக்க மற்றும் நிறுத்த நேரம் என்ன? நீங்கள் ஆர்டர் செய்யும் எண்ணை அனைவரும் எளிதில் பார்க்கக்கூடிய இடத்தில் எழுதுங்கள். நீங்கள் ஆர்டரை பெறும் எண்ணை முன்னிலைப்படுத்தவும். இந்த தகவலை பதிவேற்றிய பிறகு. உங்கள் வணிகம் தொடர்பான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் பட்டியல்களை தொடர்ந்து இடுகையிட வேண்டும். இதற்காக நீங்கள் நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட பட்டியல்களை பெறலாம்.
இதைச் செய்வதன் மூலம் உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு நல்ல விலை கொடுக்க தயாராக இருக்கும் வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆர்டர்களை பெறுவீர்கள். இதனுடன் உங்கள் வணிகத்தின் சந்தைப்படுத்தலும் இலவசமாக செய்யப்படும். எனவே இந்த வழியில் உங்கள் வணிகத்தை பெரிதாகவும் எளிமையாகவும் செய்ய இணைய கருவிகளை பயன்படுத்தலாம். ஏழாவது கேள்வி, உங்கள் வணிகத்தை ஆன்லைனில் எவ்வாறு சந்தைப்படுத்துவது? உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் தயாரிப்புகளை பெரிய அளவில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்ய விரும்பினால். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யும் நிபுணர்களிடம் இருந்து அதைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் உங்கள் பண்ணை வணிகத்தையும் பொருட்களையும் அவர்களால் சந்தைப்படுத்தலாம். உங்கள் வணிகத்தை ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்ய நீங்கள் இணைய சமூக ஊடக தளங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இது உங்கள் வணிகத்தை சந்தைப்படுத்துவதற்கான சிறந்த குறைந்த விலை ஆன்லைன் மார்க்கெட்டிங் விருப்பமாகும். இதற்கு நீங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள தகவலை பயன்படுத்த வேண்டும். உங்கள் வணிகம் மற்றும் தயாரிப்புகளை பெரிய அளவில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்யலாம். இதற்காக உணவு விநியோக நிறுவனங்களின் தளத்தில் உங்கள் வணிகத்தை பதிவு செய்யலாம். ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் சேவையையும் நீங்கள் வாங்கலாம். எட்டாவது கேள்வி, உங்கள் வணிகத்தை எப்படி ஆஃப்லைனில் சந்தைப்படுத்துவது? உங்கள் வணிகத்தை ஆஃப்லைனில் சந்தைப்படுத்த சில பாரம்பரிய முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது வணிக அட்டை மற்றும் உங்கள் வணிகம் மற்றும் தயாரிப்பின் டெம்ப்ளேட்டை பெறுங்கள் மற்றும் முடிந்தவரை பலரை சென்றடைய முயற்சிக்கவும். உங்கள் கடையின் ஒரு நல்ல பலகையை உருவாக்கி உங்கள் கடையில் வைக்கவும். உங்கள் கடையின் பலகை எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் கடைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் வணிகத்தை ஆஃப்லைனில் சந்தைப்படுத்த வேறு சில நடவடிக்கைகளையும் நீங்கள் பின்பற்றலாம். அவை பின்வருமாறு. முதல் தீர்வு, உங்கள் தயாரிப்பு பன்றி இறைச்சி மிகவும் விரும்பப்படும் பகுதியை நீங்கள் தேட வேண்டும். உங்கள் வணிகத்திற்கான புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் அந்த பகுதியில் உங்கள் வணிக வளையத்தை வைக்க வேண்டும். இரண்டாவது தீர்வு, உங்கள் தயாரிப்பு பன்றி இறைச்சி விரும்பும் நபர்கள் வருகை தரும் அத்தகைய நிறுவனங்களில் நீங்கள் சேர வேண்டும் மற்றும் இந்த நிறுவனங்களின் வணிகத்தில் எந்த போட்டியும் இல்லை. இந்த நிறுவனங்களில் சேர்வதன் மூலம் வணிக அட்டைகள் மற்றும் டெம்ப்ளேட்களை விநியோகித்தல். வணிகம் தொடர்பான கருத்தரங்குகளை வழங்குதல் போன்ற உங்கள் வணிகத்தின் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அனைத்து முறைகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். மூன்றாவது தீர்வு, ஆட்டோ ரிக்ஷா டெம்போ பேருந்து மற்றும் பிற வாகனங்களின் பின்புறத்தில் உங்கள் வணிகத்தின் ஃப்ளெக்ஸ் வைக்க வேண்டும். ஆனால் உங்கள் தயாரிப்பு பன்றி இறைச்சி அதிகம் விரும்பப்படும் பகுதியில் அடிக்கடி வரும் வாகனங்களை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான்காவது தீர்வு, உணவகங்கள் பெரிய ஹோட்டல்கள் உணவகங்கள் மருத்துவமனை கேண்டீன்கள் கல்லூரி விடுதிகள் பள்ளி கேண்டீன்கள் விடுதி கேண்டீன்கள் பெரிய நிறுவனங்களின் கேண்டீன்கள் அல்லது வணிக வளாகங்கள் போன்ற இடங்களுக்குச் சென்று உங்கள் தயாரிப்பு பற்றிய தகவல்களை நீங்களே அல்லது அனுபவம் வாய்ந்த விற்பனையாளர் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இங்கிருந்து நீங்கள் தயாரிக்கப்பட்ட பன்றி இறைச்சியின் பெரிய ஆர்டர்களை பெறலாம். ஐந்தாவது தீர்வு, ஒவ்வொரு மாதமும் அல்லது வருடத்தில் ஏதேனும் ஒரு சிறப்பு நாளில் உங்கள் தயாரிப்பில் ஏதேனும் திட்டம் அல்லது சலுகையை நீங்கள் இயக்கினால். அந்த பகுதியில் உள்ள செய்தித்தாளில் உங்கள் தயாரிப்பின் தற்போதைய திட்டம் அல்லது சலுகையை விளம்பரப்படுத்த வேண்டும். உங்கள் தயாரிப்பு பன்றி இறைச்சி விரும்பும் இடங்களில் மட்டும் இந்த விளம்பரத்தை செய்யுங்கள். ஆறாவது தீர்வு, உங்கள் தயாரிப்பு பன்றி இறைச்சி அதிகம் விரும்பப்படும் பகுதியில் விநியோகிக்கப்படும் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் உங்கள் வணிகம் மற்றும் தயாரிப்பின் டெம்ப்ளேட்களை வைக்க வேண்டும். மேலும் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்களை பெறலாம். இந்த தீர்வுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா இடங்களிலும் ஆன்லைன் டெலிவரி பற்றிய தகவலை நீங்கள் வழங்க வேண்டும். ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் டெலிவரி இல்லாமல் உங்கள் வணிகத்திற்கும் உங்கள் தயாரிப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஒன்பதாவது கேள்வி என்னவென்றால், உங்கள் வணிகத்திற்கான சரியான வாடிக்கையாளர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது? உங்கள் வணிகத்திற்கான சரியான வாடிக்கையாளர்களைப் பெற மேலே குறிப்பிட்டுள்ள ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதனால் நீங்கள் அதிகமான வாடிக்கையாளர்களைப் பெறுவீர்கள். மேலும் அவர்களிடமிருந்து சரியான வாடிக்கையாளரை தேர்ந்தெடுக்கலாம். 10வது கேள்வி என்னவென்றால், இந்த வணிகத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசின் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ன? இந்த வணிகத்தை தொடங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி எண் மற்றும் உணவு உரிமம் தேவை. மீதமுள்ள விதிகள் மற்றும் நிபந்தனைகள் எல்லா இடங்களிலும் வேறுபட்டவை. இதற்காக நீங்கள் தொழில் தொடங்கும் பகுதியில் உள்ள நகர் மகாநகர் பாலிகா கார்ப்பரேஷன் கவுன்சில் மாவட்ட பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து ஆகிய இடங்களுக்கு சென்று உங்கள் தொழிலுக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை தெரிந்து கொள்ளலாம். 11வது கேள்வி, இந்த தொழிலுக்கு மத்திய மாநில அரசின் மானியங்கள் என்ன? அதை எப்படி பெறுவது? அரசாங்கத்திடம் இருந்து பெறப்படும் மானியம் மற்றும் உதவியின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் வேறுபட்டவை. இவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன.
தற்போதைய தகவலுக்கு நீங்கள் MSME இணையதளத்திற்குச் சென்று https://msme.gov.in இந்த வணிகம் தொடர்பான மானியங்கள் மற்றும் உதவிகளைப் பற்றிய தகவலைப் பெறலாம். பன்றி இறைச்சி வணிகம் மற்றும் பன்றி வளர்ப்பு பற்றிய கூடுதல் தகவல்களைப் பெற விரும்பினால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு செய்தி அனுப்பலாம் அல்லது அழைக்கலாம். பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவலுக்கு நீங்கள் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தையும் வாங்கலாம். அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயி நண்பர்களே, எங்கள் வீடியோவை நீங்கள் எப்படி விரும்பினீர்கள்? உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பவும். எதிர்காலத்தில் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவனை சப்ஸ்கிரைப் செய்யவும்.